வணக்கம் அண்ட் வெல்கம் இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் இல்லைங்க. ஸோ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து வெளியே வந்தோடனே வெங்கடேசபுரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த வெங்கடேசபுரத்தில் 10வது ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ அந்த 10வது ஸ்ட்ரீட்டில் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒன்று பார்த்திங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இன்னொன்று சவுத் ஈஸ்ட்டு கார்னரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அடுத்து சவுத் ஃபேஸிங்கில் 922 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ மொத்தமாக எடுத்துக்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 5700 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உட்காந்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததை அப்ரூவ்டு கொடுத்தாச்சு. ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நாளில் அப்ரூவ்டும் வந்துடும். இப்போ வந்து இந்த ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தெரு தள்ளியே பார்த்தீங்கன்னா 6500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அன்அப்ரூவ் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலே கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வருவீங்க. ஃபென்சிங் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்ரு 800 மீட்ரு அவ்வளோதான் வரும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டேரி போகும். வண்டலூர் ஓட்டேரி இருக்கு இல்லையா? ஸோ ஓட்டேரிக்கு போகும். இதுதான் நம்ம வந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய ரோடு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனஸாக நினச்சிருந்தாங்க. அதாவது இந்த ரோடுக்கு இந்த பக்கம் பில்டிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரயில்வே ட்ராக் வர்றது எல்லாமும் பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியும் ஒரு பொருளை கிளம்பிச்சு. பட் என்ஓசி வாங்கிட்டாங்க. இது இந்த ரோடுக்கு இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட நம்ம வந்து அந்த மாதிரி அதை எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க கூட தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. நீங்கள் இந்த ஏரியாவில் ரேட்டாக விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஏன்னா இந்த 7வது ஸ்ட்ரீட்டில் ரொம்ப உள்ளே போயிட்டே பார்த்தோன்னா 6500 ரூபாய்க்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு 800 மீட்டருக்கு போயிடலாம். அதே போல் நமக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு, ஸோ நம்ம வந்து ஓட்டேரி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜ் ஏறி இறங்கினா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துடுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே ஜிஎஸ்டி தான். ஸோ அந்த ஹைட் பில்டிங் இருக்குல்ல, அது ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த ஹைட் பில்டிங் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் போய்ட்டும் நீங்கள் எந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறதாலும் இந்த பக்கம் போய்ட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வண்டலூர் ஜூ அண்ட் ஒரு ரயில்வே ட்ராக்கும் வரப்போகுது. ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதால. அதே போல் பார்த்தீங்கன்னா மெட்ரோவும் வரப்போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரேட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப க்ரோத் ஆகும் அப்படின்றதுல கண்டிப்பாக சந்தேகமே தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துல 1 வருஷத்துக்குள்ளாவே கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 1500 ரேட் வந்து கெயின் ஆகிருது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே ஆரம்பித்து பெருங்காலத்து வரைக்கும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5700 ரூபா சொல்லியிருக்காங்க. அதை வந்து நல்லாவே நெகோஷியபிள் பண்ணி பேசலாம். நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன பிளாட்டாகவும் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம உட்காந்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அப்ரூவ்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ரூவ்டு வந்தால் தான் லோனுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து கேஷ் இருக்குது, அது இமீடியட்டாக பணம் இருக்குது, நான் பண்ணிக்கலான்றவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து இமீடியட்டாக வாங்கிக்கலாம். அப்ரூவ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ வந்து ரேட் டெஃபினட்டாக அதிகமாகும். பாருங்கள், வெங்கடேசபுரம்னாலே ஒரு ப்ரைம் லொக்கேஷன் மாதிரி ஆகிப்போச்சு வண்டலூரில். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.